வெல்கம் டு மனோவின் ஹெல்தி சமையல். நம்மளோட கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நேந்திரப்பழ பால் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது, என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாமா வாங்க. நான் இட்லி பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 2 நேந்திரப்பழம் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடலாம். நம்மளோட நேந்திரப்பழம் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து தோலை உரிச்சிட்டு கொஞ்ச நேரம் சூடு ஆற விட்டுறலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் வந்து பால் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காம பால் காய்ச்சி வச்சிடலாம். நான் அடி கனமான பாத்திரத்தில் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ ஸ்வீட்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கல்கண்டு தான் சேர்க்க போகிறோம். 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கல்கண்டு ஏலக்காவும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். நம்ம நேந்திரப்பழம் போட்டு தான் கொழுக்கட்டைக்கு மாவு வந்து உருட்ட போகிறோம். அதனால ஸ்வீட்னஸ் நமக்கு அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா அந்த இதுலேயே நல்லா ஸ்வீட் இருக்கும். பழம் நல்லா சூடு ஆறிடுச்சு. பழத்தை நம்ம நல்லா ஃபஸ்ட்டு மசிச்சிடலாம். நான் இது கூட 1 கப் அரிசி மாவு சேர்க்குறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1 ஸ்பூன் நெய், இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தண்ணியே வந்து கொஞ்சம் இதில் சேர்த்துடலாம். சூடாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவு இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு எல்லாத்தையும் இப்படி குட்டி குட்டி உருண்டையாக நம்ம வந்து உருட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை வந்துட்டு நல்லா சூடான தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நம்மளோட பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலில் வந்து கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஸ்கூல் லீவ் வரப்போகுது. ஸோ எல்லா நாளும் ஒரு ஸ்நாக்ஸ் குட்டீஸுங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு மீதி இருக்கிற பாலும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். இவ்வளவுதான், நம்மளோட சுவையான நேந்திரப்பழ பால் கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம். இந்த சம்மருக்கு உங்க குட்டீஸுங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆரோக்கியமா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.